மேனேஜரை ஏன்டா திட்டின? தெரில, ஏதோ கோவத்தில் போய் சண்டை போட்டேன். மேனேஜரை வேற எல்லாரும் முன்னாடி நல்லா திட்டி விட்டேன். அப்படி என்னடா கோவம் உனக்கு? பின்ன ஏன்டா வேலையை விட்டு தூக்குனேன்னு ரீசன் கேட்டதுக்கு காரணத்தை சொல்லாம ராங்கா பேசிட்டு இருக்கான். அதான். நீ சர்டிபிகேட்லாம் வாங்கிட்ட தானே? அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஆ, சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாரும் முன்னாடி திட்டிட்ட கடுப்பில் என்னை ஐடிலேயே வேலை செய்ய விடாத மாதிரி பிளாக் லிஸ்ட் பண்ணி விட்டாங்க. ஆ? என்னடா சொல்ற? புரியல எனக்கு. அதான் இனிமேல் நான் எந்த ஐடி கம்பெனிலையும் ஒர்க் பண்ண முடியாது. என்னடா நீ ஐடில வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்ற இனிமே? 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டா. இப்ப புதுசா போய் என்ன பண்ண போற? அதான் நமக்கு அந்த மாதிரி எந்த கமிட்மெண்ட்டும் இல்லைன்னு சொன்னல. கமிட்மெண்ட் எதுவும் இல்லனா? நம்ம இருக்கிறது சென்னைடா. இங்க எப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப எப்படி லைஃப் ரன் பண்றது? நீ நீ ஏன் இவ்ளோ கேஷுவலா பதில் சொல்லிட்டு இருக்க எல்லாத்துக்கும்? இங்க பாரு அனிதா, ஐடி விட்டா வேற வேலையே இல்லையா? இங்க பார், லைஃப் ரன் பண்றதுக்கு வேற நிறைய சூப்பர் தொழிலாம் இருக்கு. அதுல ஏதாவது ஒன்று பார்த்து செட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்க? பிசினஸ், செருப்பு, டீ கடை, விளக்குமாறு, ஃபைனான்ஸ். ஆல்ரெடி மேரேஜுக்கு வாங்கின போது. என்னடா? என்னடாண்ணா, ஏதாவது பண்ணுவோம். பயமுறுத்தாத நீ வேற. நானே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சுட்டு இருக்கியா? டேய், நீ இப்ப பேச்சுலர் இல்ல, உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. நீ இப்ப ஒரு ஃபேமிலி மேன். இன்னும் குழந்தைக்கு வேற பிளான் பண்ணணும். அந்த குழந்தைக்கு ஸ்கூலு, காலேஜ், மேரேஜ்னு எவ்வளவு எக்கச்சக்க செலவு இருக்கு இன்னும். அம்மா கால் பண்றாங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா. டேய், நாளைக்கு நான் அங்க வரேன்டா. இங்கயா? எதுக்கு? உங்க 2 பேரும் பார்க்க. அதான் காலையில சொன்னேன்ல, உங்க அத்தைக்கு வேற காசு தரணும். அது இல்லாம சென்னைக்கு வந்து அப்படியே வாங்கிக்கிறேன். உங்க 2 பேரையும் பார்த்த மாதிரி இருக்கும். அது இல்லாம ஏசி ரூம்ல நீ உட்கார்ந்து வேலை பார்க்கிறது என் கண்ணால பார்க்கணும்டா. சரிம்மா, நான் வரேன்டா. சரியா?